கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்ம நெறைய கிறிஸ்தவர்கள் ரொம்ப பக்தி வைராக்கியமா இருப்போம். அதாவது வெளிப்புறமான காரியங்கள். நம்ம சண்டே கரெக்ட்டா சர்ச்சுக்கு போயிருவோம். கரெக்ட்டான டைமுக்கு பெர்ஃபெக்ட்டா இல்லையா, பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி போயிருவோம். நெறைய ஊழியங்கள் செய்வோம். சண்டே கிளாஸ் எடுப்போம். அதேமாரி நெறைய காணிக்கைகள் செய்வோம். நெறைய பிரேயர் மீட்டிங்ஸ் அட்டெண்ட் பண்ணுவோம். இது எல்லாமே ஒரு சடங்காச்சாரமா நம்ம நெறைய நேரம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா உண்மையா நம்ம தேவன தேடுறோமா? இயேசு கிறிஸ்து சொன்ன வசனங்கள நம்ம அப்படியே உட்கொண்டு அதன்படி செய்றோமான்னு கேட்டோம்னா, அதுல கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் பீப்பிள் நம்ம அத பண்றதே இல்ல. ஏன்னா நம்ம கடவுள எப்படி தேடுறோம்னா, ஒரு சடங்காச்சாரமா தான் நம்ம தேடிக்கொண்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் மலை பிரசங்கத்துல இயேசு கிறிஸ்து நெறைய காரியங்கள் சொல்லியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கோபப்படக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கோபப்படக்கூடாதுன்னா என்னன்னா, நம்ம எதை குறித்துமே எரிச்சல் அடையக்கூடாது, கோபப்படக்கூடாது. ஏன்னா கோபம் தான் அது ஒரு கொலைக்கு ஸ்டார்ட்டிங். அதுதான் விதை. அது பண்ணக்கூடாதுன்னு சொன்னா நம்ம நெறைய பேருக்கு கோபம்னா அதெல்லாம் நார்மல் தாங்க. இந்த உலகத்துல கோவப்படாம இருக்க முடியுமா? இல்ல. எங்க அப்பா கோவப்பட்டாரு, எங்க தாத்தா கோவப்பட்டாரு, நானும் கோவப்படுறதுல என்ன இருக்குன்னு சொல்லி நான் நெறைய நேரம் என்ன பண்ணிட்டுருக்கோம், நம்ம நியாயப்படுத்திக் கொண்டிருக்கோம். ஆனா கடவுள் என்ன சொல்றாரு? கோவப்படுறது இஸ் ஈக்குவல் டூ கொலை செய்றதுன்னு சொல்றாங்க. அதே மாரி தான். கண்களின் இச்சை இல்லையா? ஒரு பெண்ண தவறா நம்ம பார்க்கிறோமா? அது விபச்சாரத்துக்கு ஈக்குவல். ஆனா அதெல்லாம் இல்லங்க. இந்த காலத்துல எப்படிங்க நம்ம பார்க்காம இருப்போம்? நான் நேராலாம் நான் பார்க்கறதில்ல. ஆனா நான் மொபைல்ல நான் இங்க பார்க்குறோமா? இல்ல மொபைல்ல நான் போர்னோகிராஃபி பார்க்குறேனா? ஒரு இச்சையான ஒரு பொண்ண நம்ம இச்சையா நம்ம நம்ம ஃபோன்ல பார்க்கறது, ஒரு மொபைல்ல பார்க்கறது, இல்லன்னா ஒரு வீடியோஸ்ல பார்க்கறது, இது எல்லாமே பாவம் தாங்க. இதெல்லாம் நமக்கு தெரியறதே இல்ல. இதெல்லாம் கேட்டா இந்த காலத்துல அதெல்லாம் நார்மல் தாங்க. அதே மாரி எல்லாத்தையும் மன்னிங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஒரு கன்னத்த காமிச்சா இன்னொரு கன்னத்த காமிக்கணுமா? நம்ம காண்பிக்கிறோமா? என்ன இப்படி சொல்லிட்டான்ல, என்ன இப்படி பண்ணிட்டானே, நான் அவன எப்படியாவது ஏதாவது நான் பண்ணி நான் கீழ தள்ளிருவேன். அவன நான் ஒழிச்சு கட்டிருவேன்னு சொல்லி நம்ம நெறைய நேரத்துல நம்ம இருதயத்துல நெனச்சது உண்டு. அது ஆட்டோமேட்டிக்கா ஒரு காலத்துல நம்ம செயல்படுத்துறோம். அதே மாரி நம்ம எனிமீஸ் இல்ல, நம்ம எதிரிகள மன்னிக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். நம்ம அது பண்றோமா? எப்படா அவன் விழுவான்? இல்ல என்ன இப்படி பேசினவன் தானே, அவன் என்னைக்கு விழுவான்? நான் அவன்கிட்ட போய் நான் நேர்ல சொல்லுவேன். இல்ல என்ன நீ அப்படி பண்ணல்ல, அதனால தான் உனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம்? அந்த உள்ள அந்த அந்த கோபம், அந்த எரிச்சல் அது எல்லாமே வச்சுக்கொண்டு, என்னைக்கு நம்ம எதிரி கீழ விழுவான்னு சொல்லி ஒரு சந்தோஷமான டைம நோக்கி கொண்டு பார்த்து கொண்டே இருக்கோம். அவன் விழுந்ததுக்கு அப்புறம் நம்ம போய் சொல்றோம்ல, நான் அன்னைக்கு என்ன அப்படி பண்ணவன் தானே நீனு, பார்றா கடவுள் உன்ன இப்படி பண்ணிட்டாரு. அந்த ஒரு வார்த்தை சொல்றதுக்காக நம்ம ரொம்ப நாளா காத்து கொண்டே இருக்கிறோம். ஆனா கடவுளுக்கு இதெல்லாம் பிடிக்காத காரியங்க. நம்ம பேரளவுக்கு கிறிஸ்தவர்களா இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், கடவுள் என்ன சொல்லுவார்ன்னா, "உன்னை அறியேன்" அப்படின்னு சொல்லிருவார். இதே தான் நீங்க புதிய ஏற்பாடு காலத்துல இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம், அவங்க அந்த அந்த ஸ்திரீகள்லாம் போய் என்ன பண்றாங்க, இயேசப்பா வைத்த இடத்த போய் தேடுறாங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. அங்க என்ன இருக்காங்கன்னா 2 பேர் நிக்கிறாங்க. ரொம்ப பிரகாசமான ஒளியில 2 பேர் நின்னுட்டுருக்காங்க. அவங்க சொல்றாங்க, "நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஏன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அவர் இங்க இருக்க மாட்டாரே. நீங்க ஏன் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ நீங்க செத்த இடத்துல தேடுறீங்கன்னு" சொல்லி அவங்க சொல்லுவாங்க. அந்த வசனத்த வாசிக்கிறேன். லூக்கா 24:5 நான் வாசிக்கிறேன். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில், அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, "உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை. அவர் உயிர்த்தெழுந்தார். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர் கையில் ஒப்புக்கொடுக்கவும், சிலுவையில் அறையப்படவும், 3ஆம் நாள் எழுந்திருக்கவும் வேண்டுமென்பதாக அவர் கலிலேயாவிலிருந்து காலத்தில் உங்களுக்குச் சொன்னதை நினைவு கூருங்கள்" என்றார். அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து இல்ல இயேசு கிறிஸ்து கூடவே இருக்கிறாங்க. அவர் நெறைய நேரம் சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த மாரி என்னுடைய மரணம் இருக்கும். இந்த மாரி நான் உயிர் தெழுவேன். 3ஆவது நாள் உயிர் தெழுவேன். என்ன நீங்க கலிலேயில நீங்க பாருங்கன்னு சொல்லி நெறைய நேரத்துல இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களுக்கும், அவங்க கூட இருந்த மக்களுக்கும் சொல்லிக்கொண்டே இருந்தாங்க. ஆனா அதெல்லாம் அவங்க இருதயத்துல போவே இல்ல. ஆனா இயேசு கிறிஸ்து நெறைய நேரம் நம்ம சடங்காச்சாரமா அவங்க தேடுனாங்க. அவர் சொல்லுவார்ல, இயேசப்பா சொல்லுவாங்க, "நீங்க வெறும் எனக்கு அப்பத்துக்காக தான் என்ன தேடுறீங்க." அந்த மாரி நம்ம தேடும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம இயேசு கிறிஸ்துவோடைய உண்மையான போதனைகள், இல்ல அவர் என்ன சொன்னாரு, அது என் வாழ்க்கையில நான் என்ன பண்ணணுங்கிறது தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஏதோ ஒரு ஆடு மாடு போற மாரி நம்ம போய்க்கொண்டே இருக்கோம். ஆனா கடவுள் சொல்றாரு, "என்ன உண்மையா தேடு. நான் சொன்ன வசனத்த நீ தியானி." அதே தான் இங்கேயும் நடந்தது இல்லையா? அவங்க ஏசப்பா நான் கலிலேயால இருப்பேன். நீ என்ன அங்க பாருங்கன்னு சொன்னா, இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போய் கல்லறையில போய் தேடிக்கொண்டு இருக்காங்க. நம்மளும் நெறைய நேரம் அப்படிதாங்க. இந்த உலக பிரகாரமான காரியத்துக்கு நம்ம தேடிக்கொண்டிருந்தோம்னா, தேவனுடைய திட்டம் என்ன? அவர் என்ன சொன்னாரு? எதற்கு சொன்னாருன்னு சொல்லி நம்ம நெறைய நேரம் தெரியாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம தேவனுக்கு பிரியமில்லாம வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஸோ நம்ம இன்னைக்கு கேட்போம், கடவுளே நீங்க சொன்ன வசனங்கள் எங்க இருதயத்துல ஆழமா பதியறதுக்கு நாங்க என்ன பண்ணணும் கடவுளே? அதற்காக நாங்க என்னெல்லாம் தேவையில்லாததெல்லாம் விடணும்? அப்படின்னு கடவுள்ட்ட கேட்கும்போது, கடவுள் இதெல்லாம் தப்பு, இதெல்லாம் எடுத்துருப்பா, இதெல்லாம் நீ செய்யும்போது இந்த வசனம் உன் இருதயத்துல ஆழமா பதிந்திருக்கும். அது 30ம் 60ம் 100மாய் பலன்
கொடுக்கும்னு சொல்லுவார். அத நம்ம கேட்டு செய்யும்போது, நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணுவோங்க. அப்படி இல்லன்னா வந்து இந்த இந்த ரிலிஜிஸ்டிக்கா இல்ல இந்த உலக பிரகாரமா தான் நம்ம கடவுள தேடுவோம். அதனால நமக்கு ஒண்ணுமே பயன் கிடையாது. கடைசியா சொல்லுவார், "கடவுள் வந்து உன்ன யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா" அப்படின்றவர்ல. அந்த வார்த்தைய நம்ம கேட்டா நமக்கு எப்படி இருக்கும்னு நெனச்சு பாருங்களேன். கடைசி காலத்துல கடவுள் வந்து சொல்லுவார், "உன்ன யாருன்னே எனக்கு தெரியாதுப்பா. நீ அந்த சைடு போயிரு" அப்படின்னா நமக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம். எந்தெந்த காரியங்கள்ல வந்து நம்ம தேவனை உண்மையா தேடுறோம். இல்லன்னா வந்து சடங்காச்சாரமா நம்ம எதெல்லாம் தேடுறோம்னு பார்த்துட்டு, அத நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, தேவனுக்கு பிரியமாய் ஒவ்வொரு நாளும் அவர் சொல்றத கேட்டு அப்படியே நடப்போம். கர்த்தர் தாமே இந்த வசனத்த ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.